अस्सलाम वालेकुम வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நூடுல்ஸ் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அளவு கேபேஜ், கேப்சிகம், ஒரு சின்ன கேரட் ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் மசாலா, காய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், டீ மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் பெப்பர். இப்போ வந்து நூடுல்ஸ் நல்லா வேக வைக்கிறோம். ஒரு கடாயில் தண்ணி போட்டு நல்லா நூடுல்ஸ் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 80% நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணுங்க, ப்ரௌன் கலர் வர வரைக்கும். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எடுத்து வச்ச கேபேஜ் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேப்சிகம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. நூடுல்ஸ் வந்து நல்லா வச்சுட்டு தான் நூடுல்ஸ் போடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ போடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் நூடுல்ஸ் பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லிப்போங்க. பாருங்க, நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான கிறிஸ்பியான நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.